ஐயா தொடங்கலாம் ஐயா. அருமை தமிழ் நெஞ்சங்களே, பெரியார் தொண்டர்களே, பெரியாரின் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு பெரியவர் சொன்னார், பெரியார் என்பதற்கு அடையாளம் அவர் யாருக்காக தொண்டு செய்கிறார்களோ அந்த மக்களே அவரை இழிவாக பேச வேண்டும் அப்படின்னு. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் விவரம் புரியாம பெரியார தெலுங்கன்னு வேற திட்டுறானுங்க. அவரே சொல்லியிருக்காரு, நான் கன்னடத்துக்காரரு, கன்னடம் அப்படின்னு. அதை கூட ஒழுங்காக தெரிஞ்சுக்காம அந்த மாதிரி திட்டுற உடன்பிறப்புகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய எதிரி எவ்வளவோ செலவு பண்ணி ஊர் ஊராக ஆளை பிடிச்சி இப்போ எல்லாத்தையும் பணம் கொடுத்து என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை சிறப்பாக பலர் பணிபுரிந்து கொண்டு வருகிறார்கள். அதில் நர்மதா அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து வருவது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று பெரியார் ஏன் பெரியார் என்று பேசுவதற்காக அவரை அன்புடன் அழைத்திருக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு பத்திரிகையாளர் கழக தலைவர் ஐயா நேரு அவர்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவினுடைய இயக்குனர் அருமைக்குரிய ஐயா டாக்டர் சோம இளங்கோன் ஐயா அவர்களே, அம்மா மருத்துவர் சரோஜா இளங்கோன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய இளம் தோழர் தேவ நர்மதா அவர்களே, நிகழ்வுக்கெல்லாம் பின்னாடி இருந்து மிகப்பெரிய அளவிற்கு இதை நடத்தி கொண்டிருக்கிற தோழர் இளமாறன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வணங்கி, இந்த நிகழ்வு என்பது மிக சிறப்பானது. தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற டிசம்பர் 2. அவருடைய 92வது பிறந்த நாளை நாம் கொண்டாடக்கூடிய நிலையிலே, அவருக்கு வயது 92 என்று நாம் சொன்னாலும் கூட, இல்லை இல்லை எனக்கு வயது 92 இல்லை, எனக்கு 19 தான் 20 தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய சொல்லாக மட்டுமல்ல செயலாலும் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியான பிரச்சார பயணங்கள், தொடர்ச்சியான பல்வேறு ஏற்பாடுகள், நிகழ்வுகள் என்று அவருடைய உழைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு மலைப்பை தரக்கூடிய அளவிற்கான உழைப்பாக இருக்கிறது. அவருடைய அந்த மருத்துவம் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை ஐயா நம்முடைய மருத்துவர் சோமலங்கோன் ஐயா அவர்கள் அமெரிக்காவிலே இருந்தாலும் கூட இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்வார்கள், அதை போல அவருடைய பெரும்பான்மையான எண்ணங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த நிகழ்விலே தோழர் தேவ நர்மதா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இளம் தோழர் அவர், மிக நன்றாக மேடையிலே பேசக்கூடியவர் என்பது நாம் எல்லாம் அறிந்த செய்தி. ஆனால் 5 வயது முதல் மேடையில பேசக்கூடிய வாய்ப்பு என்பது மட்டுமல்ல, 5 வயது முதல் தந்தை பெரியாரை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தோழர் அவர். அவருடைய தந்தை தேவநாதன் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தினுடைய திராவிடர் கழக பொறுப்பாளராக பணியாற்றியவர். எனவே இயல்பாகவே குடும்பத்தில் சிறுவயது முதல் தந்தை பெரியாரை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் மிக அருமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருந்திருக்கிறது. கடந்த வருடம் விஜய் தொலைக்காட்சியிலே நடைபெறக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி அது. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற அந்த பகுதி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பேச்சாளர்களை, இளம் பேச்சாளர்களை தமிழ்நாட்டிற்கும் உலகிற்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான செயல்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தோழர் தேவ நர்மதா அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இடஒதுக்கீடு எனது உரிமை என்ற தலைப்பிலே பேசிய அந்த உரையை நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். நாம் கேட்டது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகர் அவர்கள் அந்த உரையினை கேட்டுவிட்டு மிகவும் பாராட்டி
தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலேயே அந்த உரையினை அவர்களே பதிவேற்றி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஊக்கத்தினை நம்முடைய தோழர் தேவ நர்மதா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஐயா ஆசிரியர் அவர்களை பொறுத்தளவில் அண்மையில் நடந்த பேச்சாளர்களான பயிற்சி முகாம் 2 நாள் சென்னையிலே நடைபெற்றது. அந்த பயிற்சி முகாமிலே கலந்து கொண்ட நம்முடைய தோழர் தேவ நர்மதா அவர்களை வெகுவாக பாராட்டி உற்சாகமூட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தந்தை பெரியாரை பரப்புவதையே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிறேன், கொள்கையாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தோழர் தேவ நர்மதா அவர்கள் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொறியியல் பட்டதாரி. அவர் ஒரு திருவாரூரிலே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அவர் முழு ஈடுபாட்டோடு நம்முடைய இயக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவை என்பது நல்ல பேச்சாளர்கள். நல்ல பேச்சாளர்கள் என்பது மட்டுமல்ல, முழுமையாக திராவிட இயக்கத்தை, திராவிடர் கழகத்தை, தந்தை பெரியாரை புரிந்து கொண்டு பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு தேவை. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பயிற்சி முகாமினை நடத்தி 180 பேச்சாளர்கள், உண்மையிலேயே நமக்கு அடுத்து யூடியூப்பில் அவருடைய உரை என்பது வந்து கொண்டே இருக்கிறது. தந்தை பெரியாரை பற்றி, திராவிட இயக்கம் பற்றி, திராவிட இயக்க சாதனைகள் பற்றி அவர்கள் ஆற்றக்கூடிய உரை என்பது ஒரு மிகப்பெரிய வீச்சாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் நம்முடைய இளம் தோழர் தேவ நர்மதா அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கிடைப்பது மட்டுமல்ல, அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது மிக அருமையாக அந்த சொல்லுவதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறார். எனவே அவரை வாழ்த்தி பாராட்டி பெருமைப்பட்டு இந்த நிகழ்விலே பெரியார் ஏன் பெரியார் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி. ஐயா ஆரம்பிக்கலாங்களா ஐயா? பேசுங்கப்பா. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டமைப்பு அமெரிக்காவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இளமாறன் அவர்களுக்கும், மிக சிறப்பான முறையிலே நெறியாண்டு கொண்டிருக்கக்கூடிய என்னை பற்றிய அறிமுகத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஐயா நேரு அவர்களையும், மேலும் இணைய வழியாக இந்த கலந்துரையாடலில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை கழக தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு பெரியார் ஏன் பெரியார். இந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் பேச வேண்டியது மிக தேவை என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இன்றைய தலைமுறை எப்படி இருக்காங்க, இன்னைக்கு தலைமுறை எதை பற்றி சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் வளர்ந்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஒரு முறை ரொம்ப நகைச்சுவையாக பதிவு செய்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு முறை நாங்க திருச்சியில ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம், நானும் என்னுடைய நண்பரும் போனோம். அங்க போனப்ப என் நண்பருடைய மகன் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு, அப்பா எனக்கு உடனடியா கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே நீ இங்க வாப்பான்னு சொன்னோன்னே, இல்ல நான் அங்க வரல, நீங்க வெளில வாங்கன்னு சொன்ன உடனே என்னுடைய நண்பர் சொன்னாரு, சரி நீ காமராஜர் சிலைக்கிட்ட வந்து நானும் அங்க வந்துடுறேன், நான் உன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் போய் காமராஜர் சிலைக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு, அவரோட மகன் வரவே இல்லை. இவரும் போன் அடிச்சு பாக்குறாரு, என்னப்பா எங்க இருக்கிறேன்னு கேட்டா, நான் காமராஜர் சிலைக்கிட்ட தான் இருக்கேன்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. கவிஞர் நந்தலாலா ஐயாவுக்கு வந்து கோவம் வந்துட்டு உடனே போனை பிடுங்கி, நீ எங்கதான்ப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா நான் காமராஜர் சிலைக்கிட்ட தான் இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, நாங்களும் 1/2 மணி நேரமா அந்த சிலைக்கிட்ட தான் நின்று இருக்கோம், சரி நீ ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லு அங்க பக்கத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த பையன் சொல்லியிருக்காரு, எய்தாப்புல நந்தவனம்னு ஒரு டீ ஸ்டால் இருக்குங்க, அங்கதான் நின்றுட்டு இருக்கேன். உடனே ரொம்ப சினத்தோடு நந்தலாலா ஐயா சொல்லியிருக்காரு, அந்த டீ ஸ்டால் கிட்ட இருக்கிறது காமராஜர் சிலை கிடையாது, அது அண்ணா சிலை, அதுக்கு பக்கத்துல இருக்கிறதான் காமராஜர் சிலை, அங்க வான்னு சொல்லியிருக்காரு. இத அவர் ரொம்ப நகைச்சுவையா பதிவு செய்தாலும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. யாரு ஐயா யாரு, காமராஜர் யாரு, அண்ணா யாரு என்று தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் இன்றைக்கு வளரக்கூடிய இளைஞர்கள் இல்ல. இளைஞர்கள்னா நானும் அந்த வயதை ஒத்தவர்கள் தான், பல பேர் இல்ல. பல பேர் அந்த கருத்துக்களை அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் பல பேர் இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல.
2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல இருந்தோம். அவங்களாவது ஓரளவுக்கு நம்ம சொல்றதை கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிறது வந்து ஜென்சி கிட்ஸ். அவங்கலாம் எப்படின்னா கொஞ்சம் நீட்டமா நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் நீங்க பேசிக்கிட்டே இருங்க நாங்க போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறவங்க. அவங்கலாம் சொற்களை கூட ரொம்ப சுருக்கமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். டெலுலும்பாங்க, சேவேஜ் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஐயாவை பத்தி புகழ்ந்து பேசினாலும் அவங்க ஒரே ஒரு வார்த்தையில தி கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்ப ஒரு வார்த்தையவே மிக நீண்டு பேசுகிற பொழுது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப மிக நீண்ட நெடிய வரலாறை அவங்க கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அப்ப அப்படி சேர்க்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இப்படிப்பட்ட இணையவழி கலந்துரையாடல்களை, பிரச்சார பொதுக்கூட்டத்தை, தெருமுனை பொதுக்கூட்டத்தை நான் அணுகி கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய கடமையாகவும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இதை மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். பெரியார் ஏன் பெரியார்? ஏன் இந்த இது ரொம்ப தேவை, ஐயாவை பத்தி பேசுறது ரொம்ப தேவை அப்படின்னு நான் சொல்றேன்னா, இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப வேணும்னே ஐயாவை மறைக்கணும், பெரியாரை வந்து யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ந்து அதுக்காக செயல்பட்டுக்கிட்டே வராங்க. ஏன் அவங்களுக்கு பெரியார்னா ஆக மாட்டேங்குது? பெரியார்னா ஏன் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக பாக்குறாங்க அப்படின்னா, அதை யோசித்து பார்க்கிற பொழுது, சிந்தித்து பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதிய எதிர்ப்பு தளமாக இருக்கட்டும், பெண்ணுரிமை கேட்பதாக இருக்கட்டும், இல்ல இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வேற எந்த தலைவர்களையும் நாங்க கையில எடுத்தாலும் சரி, அவங்க மேல காவி சாயத்தை அவங்க ஈஸியா பூசிடலாம். அவங்களுக்கு பட்டை அடிச்சிடலாம், நாமம் போட்டுடலாம், இவங்க இந்த ஜாதி இந்த மதம்னு சொல்லிடலாம். வேற எந்த தலைவர்களை கையில் எடுத்தாலும் அவர்களை ஒரு அடையாளத்திற்குள் அந்த சங்கி கூட்டம் அடக்கிடுவாங்க. ஆனால் தந்தை பெரியார் என்பவரை அவர்கள் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது. இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. அவர் இருந்த நாயக்கர் ஜாதியே சொன்னாலும் அந்த ஜாதிக்காரங்களே ஏத்துக்க மாட்டாங்க. இவரா ஐயோ இவர் கிடையாதுங்க அப்படின்னு. அப்ப எந்த அடையாளத்துக்குள்ளேயும் தந்தை பெரியாரை அடைக்க முடியாது. அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் இறந்து இன்னைக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருடங்கள் கழித்தும் எதிரிகள் பெரியார் என்ற பெயரை உச்சரிப்பதற்கே பயப்படுறாங்கன்னு சொன்னா, அதனால்தான் அவர் பெரியார், அதனால்தான் அவர் பெரியார், அதனால்தான் அவர் பெரியார் என்பதை தொடர்ந்து உச்சரிப்பதற்கு இளைய சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது. அப்ப பெரியார் ஏன் பெரியார் அப்படிங்கிற தலைப்பிற்குள் வர்றதுக்கு முன்னாடி அந்த பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. 1938 தமிழ் பெண்கள் மாநாட்டில் சென்னையில் நவம்பர் 13 தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் பெண்களால் வழங்கப்படுகிறது. இந்த மாநாடு 3 விஷயங்கள்ல வந்து சிறப்பான மாநாடாக கருதப்படுகிறது. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இந்தி எதிர்ப்பு போரில் பெண்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார். 2வது, இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தந்தை பெரியாரை கைது செய்யறாங்க. இல்ல கைது செய்யறதெல்லாம் ஒரு சிறப்பா? ஐயா என்ன பண்ணாலும் போராட்டம் பண்ணாலும் தான் கைது பண்றாங்க. அவர் எப்பவும் சிறையில தான் அதிகமா இருந்திருக்காரு. கைது பண்றது ஒரு சிறப்பான்னு கேட்டா, தந்தை பெரியாரை இந்த மாநாடு முடிந்த பிறகு கைது செய்கிறார்கள். அதுக்கு காரணமா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அவர் மீது சுமத்தப்பட்ட பழி என்ன தெரியுமா? பெண்களை மறியலில் ஈடுபட செய்தார். ஒரு தலைவன் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு இனத்தை தட்டி எழுப்பி, உனக்கு சுயமரியாதை இருக்கு, உனக்கு மான உணர்ச்சி இருக்கு, நீ ஏந்திரிச்சு போராடு என்று சொன்னதற்காக, அந்த அடிமைப்பட்டு கிடந்த இனத்தை போராட வைத்ததற்காக ஒரு தலைவர் கைது செய்யப்பட்டார் என்றால் அவர் தந்தை பெரியாராகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அவர் பெரியார். 3வது விஷயம், சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த மாநாட்டில் பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்துட்டு அந்த தீர்மானத்துல வாசிக்கிறாங்க. வாசிக்கிற பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்கள் செய்ய வியலாமல் போனதை நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமி அவர்கள் செய்திருக்கிறார். யாருமே செய்ய முடியாத ஐயா செஞ்சிருக்கிறாரு. இத கேட்டா பல பேர் சொல்ல, அப்படி என்ன செஞ்சுட்டாரு? யாருமே செய்ய முடியாத பெரியார் என்ன செஞ்சுட்டாரு? எத்தனையோ பேர் வந்தாங்க. பெரியார் அப்படி என்னதான் செஞ்சுட்டாரு அப்படின்னு கேட்டா, நம்ம பட்டியல் போட்டு சொல்றதுக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது, நிறைய சாதனைகள் இருக்கிறது. ஆனா அதை சொல்றதுக்கு இந்த கால அவகாசம் எனக்கு பத்தாது. ஏன்னா கொடுத்திருக்கிறது ஒரு 30 நிமிடங்கள். அதற்குள்ளாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப 2 சாதனைகளை மட்டும் சொன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முதல் விஷயம் என்ன என்ன ஐயாவால என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதை எல்லா மேடைகளிலும் பதிவு செய்வார். தேவைப்பட்ட இடங்களில் இதை கண்டிப்பாக பதிவு செய்வார். என்ன அப்படின்னா, 1925 அதாவது சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் படிப்பறிவு பெற்ற பெண்களின் சதவீதம்
வெறும் 7% பெண்கள் தான் படிச்சிருந்தாங்க. ஆனா தந்தை பெரியார் இறக்கிற பொழுது படிப்பறிவு பெற்ற பெண்களுடைய சதவீதம் 65 விழுக்காடு. இந்த 65 விழுக்காடு எட்டுவதற்கு இடைப்பட்ட வரலாறு இருக்கிறதே, இந்த வரலாறுக்கு பின்னாடி ஒரு தலைவனின் வாழ்நாள் போராட்டம் இருக்கு. வாழ்நாள் முழுவதும் அந்த தலைவன் போராடியதனால்தான் இந்த விழுக்காடை தமிழ்நாடு எட்டி இருக்கிறது. 2வது சாதனையா பாக்குறது என்னன்னா, தேவதாசி முறை என்ற மிகப்பெரிய நம்முடைய சுயமரியாதைக்கு, பெண்களுடைய மான உணர்ச்சிக்கு இழுக்காக இருந்த அந்த முறையை ஒழித்து கட்டியது சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டதான்னா கிடையாது. 1868 இருந்து இந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் எழும்பி இருக்கிறது. 1906, 7 சொல்றாங்க, அப்புறம் 12 சொல்றாங்க. எல்லாமே தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டு கொண்டே வருகிறது அந்த மசோதாக்கள். 1922 சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சட்டம் ஒரு தீர்மானம் செய்யப்பட்டு அமலுக்கு வருது. என்னவா வருதுன்னா, தேவதாசி முறை ஒழிக்கப்படல. 16 வயதுக்கு உட்பட்டவர்களை பொட்டு கட்டி நீங்க தேவதாசி ஆக்கக்கூடாது. அப்ப 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேவதாசி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சட்டம் இருக்கு. ஏன் இத்தனை ஆண்டுகள் போராடியும் முழுமையா அதை ஒழிக்க முடியல அப்படின்னா, சர்க்கார் சனாதனத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. சனாதனம் என்ன சொல்லி வச்சிருந்தது? நாங்க சொன்னதை நீ மீறக்கூடாது, வேதத்தை மீறக்கூடாது, மீறினா உனக்கு நரகம், இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருந்ததுனால சர்க்காரே சனாதனத்துக்கு அடிமையா கிடந்தது. ஆனால் இந்த வரலாறு நீண்டு கொண்டே இருக்கிற பொழுது 1927 நீதி கட்சியின் ஆட்சியின் போது டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுடைய சீரிய முயற்சியினால் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வருகிறது. ஏன் இத்தனை ஆண்டு காலமா இல்லாம 1927 இந்த சட்டம் இயற்றப்படுது? ஏன் என்று சொன்னால் 1927 என்பது சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றிய காலம். தந்தை பெரியார் பட்டி தொட்டி எங்கும் சென்று இந்த சனாதனத்தை தோலுரித்து தேவதாசி முறை என்பது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதை பெற்றோர்களுக்கு உணர்த்துகிறார், பொதுமக்களுக்கு உணர்த்துகிறார். அதற்கு பிறகுதான் மக்கள் இந்த தேவதாசி முறை இருக்கக்கூடாது, இது பெண்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடியது என்று அந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்ப இந்த இரண்டு சாதனையும் பெண்களினுடைய சுயமரியாதையை காத்த மிகப்பெரிய சாதனைகள். இன்னைக்கு நம்ம பேசுவோம், என்னங்க பெரியார் பண்ணிட்டாரு, என்னங்க திராவிடர் கழகம் பண்ணிட்டு, என்ன திராவிட மாடல் அரசு பண்ணிட்டு. முன்ன மாதிரிலாம் இன்னைக்கு கிடையாதுங்க. முன்ன மாதிரிலாம் ஜாதி பாக்குறாங்களா? முன்ன மாதிரிலாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா? முன்னை மாதிரிலாம் இன்னைக்கு ஆணாதிக்கம் கிடையாதுன்னு. இந்த முன்ன மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதற்கு அந்த தலைவன் வாழ்நாள் முழுவதும் போராடி இருக்கிறார். அது எப்படிங்க ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் போராட முடியும்? தன்னுடைய இந்த சமுதாய வாழ்க்கைக்கு வந்த நாள் முதல் தன்னோட பணத்தை துறந்துட்டு, பதவியை துறந்துட்டு இந்த மக்களுக்காக போராடுற. இதை நம்ம சொன்னாலும் ஒரு கூட்டம் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் பிரச்சாரத்துக்கு என்ன சும்மாவா போனாரு, காசு வாங்கிட்டு தானே போனாரு, பேர் வைக்கணும்னா காசு கேட்டாரு, போட்டோ எடுக்கணும்னா காசு கேட்டாரு, சும்மாவா அவர் இதெல்லாம் பண்ணாருன்னு ஒரு கூட்டம் கேட்கும். முழுமையாக மனிதராக மாறாத ஒரு அரைகுறை சங்கிகள் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்க ஒத்துக்கிறோம், ஆமா ஐயா காசு வாங்கினாரு. கூடுதலா நாங்க ஒரு செய்தி சொல்றோம், பேர் வைக்கிறதுல கூட ரஷ்யா, மாஸ்கோன்னு வேற நாட்டு பேரை வச்சா கூடுதலா ₹1 வாங்குவாரு. ஆமா பணம் வாங்கினாரு. ஆனால் அவர் வாங்கிய ஒரு ரூபாயும் இன்றைக்கு ஒரு அறக்கட்டளைகளாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சியில போய் பாத்தீங்கன்னா, சென்னையில போய் பாத்தீங்கன்னா, பெரியார் மணியம்மை குழந்தைகள் காப்பகம், நாகம்மையார் குழந்தைகள் காப்பகம், பெரியார் மகளிர் மருந்தியல் கல்லூரி, பெரியார் பொறியியல் கல்லூரி, டாக்டர் சாமி கைவல்யம் முதியோர் காப்பகம், இப்படியாக 20க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் இன்றைக்கு பெரியாரின் பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொத்து முழுவதையும் தமிழர்களுக்கான அறக்கட்டளையாக மாற்றி வைத்திருக்கிறார் தந்தை பெரியார். ஒரு முறை மன்னார்குடி பொதுக்கூட்டத்துல ஐயாட்டி கேக்குறாங்க, என்னங்க ஐயா உங்களோட சொத்தை எல்லாத்தையும் அரசுடைமையாக்க போறாங்களாமே அப்படின்னு கேட்ட உடனேயே தந்தை பெரியார் பதில் சொல்றாரு, ஐயோ ரொம்ப மகிழ்ச்சியாச்சே, நான் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் மக்களுக்கு தான் கொடுக்க போறேன். அப்ப அரசாங்கம் வாங்கி என்ன பண்ண போறாங்க, மக்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்ப இதை அரசுடைமை ஆக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தந்தை பெரியார் கேள்வி கேட்ட அடுத்த நிமிடம் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை இந்த உலகம், இந்த நாடு, இந்த மக்கள் இதுவரை கண்டதில்லை என்று இதோ பெரியாரில் பெரியார் என்ற புத்தகத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா பதிவு செய்யறாரு? ஐயா சொல்றாரு, ஐயாவினுடைய பெருந்தன்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு முறை விருதுநகர் பொதுக்கூட்டத்துல ஐயா பேசிக்கிட்டே இருக்காரு. ஆரியர்களை ரொம்ப கடுமையா தாக்குறாரு.
ரொம்ப கடுமையா தாக்கி பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு தோழர் கத்தி எடுத்துக்கிட்டு ஐயாவை குத்த வர்றாரு. குத்த வந்தவன் அந்த கத்தியோட பிடிச்சு ஐயா பிடிச்சு வச்சுக்கிறாரு. அந்த கூட்டத்திலே பிடிச்சிட்டு அவர் காவல்துறை கிட்ட ஒப்படைச்சாரா? அதுதான் இல்ல. அந்த மேடையிலேயே உட்கார வச்சு பேசி முடித்ததற்கு பிறகு பத்திரமா அவர் வீட்டுக்கு தோழர்களை சொல்லி இவரை பத்திரமா நீங்க கொண்டு போய் வீட்டுல விடணும்னு சொல்றாரு. ஏன்னா சும்மா விட்டா தன்னுடைய தோழர்கள் அவரை அடிச்சே கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை பத்திரமா கொண்டு போய் நீங்க வீட்டுல விடணும்னு தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார் தந்தை பெரியார். இப்ப தனக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்க வந்த ஒரு தோழரை அவர் பத்திரமா காக்கணும்னு ஒரு தலைவர் யோசிச்சிருக்காரு அப்படின்னா அந்த தலைவருக்கு எப்பேற்பட்ட பெருந்தன்மை இருந்திருக்க வேண்டும் என்பதை இதோ பெரியாரில் பெரியார் என்ற புத்தகத்தில், அந்த புத்தகம் கூட இருக்கிறது. இந்த புத்தகம் என்பது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு பரிந்துரைத்த புத்தகம். இதை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கார். அப்ப இந்த பெருந்தன்மை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் ஐயா காட்டினாரா அப்படின்னா பார்ப்பனர்களுக்கும் தன்னுடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். பார்ப்பனர்களை எந்த அளவுக்கு கடுமையாக பேசி பார்ப்பனிய தன்மையை எந்த அளவுக்கு கடுமையா எதிர்த்தார் ஐயா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அப்பேற்பட்ட பார்ப்பனர்களிடத்திலையும் பெருந்தன்மை காட்டியிருக்கிறாரா? அப்படி என்ன செஞ்சாரு? எந்த அளவுக்கு அவர் எதிர்த்தாரு? 1924 காந்தியடிகளை சந்திச்சு ஐயா சொல்றாரு, ஐயா இங்க பார்ப்பனர் பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, நீங்க தலையிட்டு இத நீங்க ஒழிச்சு கட்டணும். பார்ப்பனர்கள் ரொம்ப மிகப்பெரிய ஆதிக்கத்தை இங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க, இதை நீங்க தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காந்தியடிகள் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னங்க நீங்க பார்ப்பனர்கள் நல்லவரே உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டப்ப ஐயா சொல்றாரு, ஐயா என் கண்ணுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே காந்தியடிகள் சொல்றாரு, கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கிறாரு. சொல்லி முடிச்ச உடனே ஐயா சொல்றாரு, நீங்க ஒரு மகாத்மா, உங்க கண்ணுக்கே ஒரே ஒரு பார்ப்பனர், நல்ல பார்ப்பனர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு, நான் சாதாரண ஆத்மா, என் கண்ணுக்கு எப்படி தெரிவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை தோல் எடுத்து பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து இருக்கிறார் தந்தை பெரியார். அந்த பெரியார் சொல்கிறார், இன்னைக்கு நான் பார்ப்பனரை எதிர்க்கிறேன், பார்ப்பனிய சிந்தனையை எதிர்க்கிறேன், ஆனா ஒரு காலகட்டம் மாறி இங்க பார்ப்பனர்கள் தங்களுடைய விகிதாச்சாரப்படி வேலையோ படிப்பையோ பெற முடியாமல் போனால் நான் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பார்ப்பனரால் அல்லாதோரை எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி பார்ப்பனருக்கு ஆதரவா நான் நிற்பேன், அவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது என்று இருந்தால் அவருக்கு ஆதரவாகவும் நான் நிற்பேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிறவருக்கு இவங்க வேண்டப்பட்டவங்க, இவங்க வேண்டப்படாதவங்க, இந்த கட்சி நமக்கு வேண்டப்பட்டது, இது நமக்கு வேண்டப்படாது என்று ஒன்று கிடையாது. பெரியாருக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. ஆதிக்கம் என்னுடைய முதல் என்று ஐயா அடையாளப்படுத்துகிறார். அப்ப தன்னுடைய கொள்கைக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருந்ததோ, எந்த தலைவர்கள் எல்லாம் சாதகமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் தந்தை பெரியார் பயன்படுத்திக் கொள்கிறார். அந்த கட்சி எல்லாத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார். ஏன்னா பெரியாருக்கு கட்சி வளர்வதை விட தன்னுடைய கொள்கை வளர வேண்டும் என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியுமா? அதனால்தான் அவர் பெரியார் சொல்றாரு, நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் கொள்கைக்காரன். கொள்கைக்காக எதையும் செய்ய துணிந்தவர் தந்தை பெரியார். வாழ்நாள் முழுக்க அந்த கொள்கையிலிருந்து மாறுபடாதவர் தந்தை பெரியார். ஆனா அப்பேற்பட்ட ஒரு கொள்கையாளர் தன்னோட கொள்கைய எந்த நேரத்திலையும் மக்கள் மீது திணிக்காதவர். இதை நேற்று சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு முறை பதிவு செய்கிறார். எப்படி பதிவு செய்யறாரு அப்படின்னா, ஐயா சொல்றாரு, ஒரு முறை திருச்சியில இருக்கிற குழந்தைகள் காப்பகத்துக்கு நாங்க போனோம். அங்க குழந்தைகள்லாம் மதிய உணவு இடைவேளை, குழந்தைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கடவுள் வாழ்த்து பாடுற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா என்னங்க அது, நம்ம இல்லத்து மாணவர்கள் கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி நீராறும் கடவுள் எடுத்து பாடுறாங்களே அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஐயா அவருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் ஆதரவற்றவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், இவர்களை நான் சோறு போட்டு காப்பாத்துறேங்கிறதுக்காக என்னுடைய கொள்கையை அவர்கள் மீது நான் திணிக்க மாட்டேன். அவர்கள் படிப்பார்கள், படித்து தெரிந்து கொள்வார்கள், படிப்பறிவு மூலம் அவர்கள் நாத்திகர்கள் ஆவதுதான் சரி என்று அந்த தலைவர் சொன்னார். இதை நேற்று சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் மிக நெகிழ்ச்சியாக பதிவு செய்கிறார்.
நல்லா நினைச்சு பாருங்க, எத்தனையோ மகான்கள் இருந்தாங்க, பெரியவாக்கள் இருந்தாங்க, சாமியார்கள் இருந்தாங்க, ஆழ்வார்கள் இருந்தார்கள், நாயன்மார்கள் இருந்தாங்க, 30 தேவர்கள் இருந்தாங்க. இவரு எத்தனையோ பேரை நம்ம உருவாக்கி வச்சிருந்தோம். ஆனா யாராவது யாருக்காவது நான் சொல்றத நம்பாதீங்க, அறிவை பயன்படுத்தி சிந்திங்கன்னு சொல்றதுக்கு துணிச்சல் இருந்ததா? திராணி இருந்ததா? தைரியம் இருந்ததா? அந்த தைரியம் வாய்க்க பெற்ற தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். எல்லா கூட்டத்திலையும் சொல்றாரு, எல்லா கூட்டத்திலையும் பேசி முடிச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஐயா சொல்றாரு, நான் சொல்லிட்டேன்னு நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க, உங்கள் அறிவை கொண்டு சிந்தியுங்கள், உங்கள் அறிவுக்கு சரி என்று பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார். இந்த தைரியம் யாருக்கு வரும்? யாரால சொல்ல முடியும்? நான் சொல்றதை நீங்க நம்பாதீங்கன்னு எந்த தலைவர்கள் சொன்னார்? இப்படிப்பட்ட தலைவரை இந்த வரலாறு கண்டதில்லை. அதனால்தான் அவர் இன்றைக்கு வரை பெரியாராக இருக்கிறார். இப்ப பெருந்தன்மை, இந்த மனிதநேயம், இதையெல்லாம் கடந்து ஒரு விஷயத்துல பெரியார் என்பவர், ஐயோ பெரியாருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்தில் கால்பதிக்கிறார். அது எந்த இடம் அப்படின்னா, முற்போக்கு சிந்தனை. தந்தை பெரியாரினுடைய முற்போக்கு சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபியை பத்தி அன்னைக்கே பேசுறாரு, கைபேசியை பத்தி பேசுறாரு. ஆகா விமானம் தான் இல்ல, இறக்கைகள் வைத்துக் கொண்டு மனிதர்கள் பறப்பார்கள்னு சொன்னார். இன்னைக்கு பாராசூட் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் இனிவர் உலகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் தந்தை பெரியார் பேசி இருக்கிறதை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு தள்ளாத வயசுல ஒரு மனிதர் இந்த அளவுக்கு விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் நேசிக்க முடியுமா? இந்த அளவுக்கு அவரால் முற்போக்கு சிந்தனையோட யோசிக்க முடியுமா? அப்ப பெரியார் மட்டும்தான் முன்னாடியே இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா இல்ல, பல பேர் புத்தகங்கள் எழுதி இருக்கிறார்கள். பெரியாருக்கு முன்னாடி இனி வரும் உலகம் எப்படி இருக்கும், கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கும், இந்த உலகம் ஜனநாயக முறை எப்படி இருக்குங்கிறத பத்தி எல்லாம் பல பேர் பேசி இருக்கிறாங்க. அதுல தாமஸ் மூர் என்பவர், ஹெச்.ஜி. வேல்ஸ் என்பவர், அல்டாஸ் ஹக்ஸ்லி அப்படிங்கிற பல தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள். அது யூட்டோபியா அப்படிங்கிற நூல்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். திங்ஸ் டு கம் அப்படிங்கிற நூல்கள் அப்ப அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிற நூல்கள் எல்லாம் இருந்திருக்கு. வருங்காலம் எப்படி இருக்கும், இந்த கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்குன்னு பேசி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமா? அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள். பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று அந்த பட்ட அறிவின் மூலமாக அந்த நூல்களை எல்லாம் எழுதியவர்கள். இந்த இனிவரும் உலகம் இப்படிதான் இருக்கும்னு ஆராய்ந்தவர்கள். ஆனால் ஒரு மண்டிக்கடை உரிமையாளராக இருந்து 4வது வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு தலைவர் உலகம் பூரா சுத்தி தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாக இனி வரக்கூடிய உலகம் இப்படித்தான் இருக்கும், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் வரும், இதை மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று ஒரு தலைவர் பல வருடங்களுக்கு முன்பு சிந்தித்திருக்கிறார் என்றார். அவர்தான் தந்தை பெரியார். அதனால்தான் அவர் தந்தை பெரியார். நன்றாக இதையெல்லாம் அவரோட முற்போக்கு சிந்தனை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, இப்ப நான் சொல்ல போற செய்தி கேட்டு ஒருவேளை பெரியார் ஜோசியக்காரா இருந்திருப்பாரோ அப்படின்னு கூட பல பேர் யோசிப்பாங்க. சங்கிகள்லாம் கேட்டா அதுதான் யோசிப்பாங்க. என்னன்னா அது என்ன விஷயம் அப்படின்னா, பெரியார் காந்தியடிகளின் கொலையை முன்பே யூகித்தவர், முற்போக்கு சிந்தனையாளர். எப்படி அப்படின்னா 1924-27 காலகட்டத்துல காந்தியடிகளை சந்திக்கிறார் தந்தை பெரியார். சந்தித்து இந்த பார்ப்பனர் அல்லாத பிரச்சனையை பத்தி பேசுறாரு. காந்தியடிகள்கிட்ட தந்தை பெரியார் பேசி கொண்டிருக்கிற பொழுது 2 பேருக்கு வாக்குவாதம் ரொம்ப முட்டி போய்கிட்டே இருக்கு. அப்பதான் தந்தை பெரியார் சொல்றாரு, இறுதியா காந்தியடிகள்கிட்ட சொல்லிட்டு வராரு. என்ன சொன்னார் அப்படின்னா, காந்தியடிகள் அவர்களே, நீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமா இருங்க, அவர்களுடைய வருணாசிரம கொள்கையை, அவர்களுடைய சனாதன கொள்கையை, அவர்களுடைய கொள்கையிலிருந்து நீங்க கொஞ்சம் மாறுறீங்கன்னு அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தால் அவர்கள் உங்களையும் தொலைத்து கட்டுவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று 1927 தந்தை பெரியார் சொன்னார். பின்னாளில் அதே பார்ப்பனியத்தால் மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார். காந்தியடிகள் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா பெரியார் வானொலியில பேசுறார். என்ன பேசினார் என்பதில் தந்தை பெரியாரினுடைய அத்துணை மனிதநேயமும் அடங்குகிறது. என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாரும் காந்தியடிகளை இந்து கொன்னுட்டாருன்னு பேசுறீங்க. காந்தியடிகளை கொன்றது இந்து கிடையாது. காந்தியடிகளை கொன்றது ஒரு கை துப்பாக்கி. கொன்னவனை விட அந்த கை துப்பாக்கி எங்க இருந்து உருவாகி இருக்கிறது என்று பாருங்கள் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு சொன்னவர் தந்தை பெரியார். அப்ப அந்த கை துப்பாக்கி பின்னாடி இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை
அன்றைக்கே தோலுரித்து காட்டுகிறார் தந்தை பெரியார். ரொம்ப நகைச்சுவையா அன்னைக்கு பார்ப்பனியத்தை பத்தி ஐயா ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில இருக்கிற பார்ப்பனர்களுக்கு தேல் கொட்டினா காஷ்மீர்ல இருக்கிற பாப்பானுக்கு நெறி கட்டும்னு. இன்னைக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கு நெறி கட்டினா பரவாயில்ல, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு ஏன் நெறி கட்டுதுன்னு தான் நமக்கு தெரியல. அது அவங்களுக்கும் தெரியல. நீங்க சமீபத்துல கூட அந்த பார்ப்பனர்களுக்காக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல பார்ப்பனர்கள் பேசியதை விட இந்த பார்ப்பன கைக்கூலிகள், அடியாட்கள், சூத்திரவாள்கள் என்று அவர்களால் சொல்லப்பட்டவர்கள் எகிரி எகிரி பேசுறாங்க. அவர்களை பார்ப்பனர்னு சொல்லக்கூடாது, அவங்க அப்படி தெரியுமா, அவங்க இப்படி தெரியுமா, அவங்க அப்படியாப்பட்டவங்க, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா, மன்னர் அப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க. ஏன் அவங்கள பார்ப்பனர்கள்னு சொல்றீங்கன்னு யார் கேக்குறது? சூத்திரவாள்கள் கேக்குறாங்க. ஏன் அவங்கள பார்ப்பனர்கள் சொல்றீங்க, பிராமணர்கள்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க பார்ப்பனர்கள்னு அவர்களை சொல்லலைன்னா அவர்கள் உங்களை வேசி மக்கள் என்று சொல்லுவார்கள், விபச்சாரி மக்கள் என்று சொல்வார்கள். இது உங்களுக்கு பரவாயில்லையான்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு ஒரு சங்கி கூட பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்விக்குன்னு இல்ல, தந்தை பெரியார் அன்றைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்வதற்கு எந்த அறிவுஜீவியும் அங்கு தோன்றவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் பெரியார் அவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கூட இந்த சங்கிகளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நடிகர் சத்யராஜ், இனமுரசு சத்யராஜ் அவர்களுடைய மனைவி கோமாவுல இருக்கிறதுக்காக பாத்தியா கடவுளை பழிச்சில, அதான் உனக்கு இப்படி ஆயிட்டுன்னு ஒரு கூட்டம் பேசிட்டு வருது. அவங்க எல்லாம் யாருன்னா சொந்த அறிவை பயன்படுத்த முடியாத சங்கிகள், அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற சங்கி கிட்ட ஐயோ என்னடா அது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நமக்கு ஒரு அலுப்பு வருது, ஒரு சோம்பேறித்தனம் வருது. இன்னைக்கு இருக்கிற சங்கியே நம்மளால கையாள முடியலையே. தந்தை பெரியாரோட காலத்துல எப்படிப்பட்ட சங்கிகள் இருந்திருப்பார்கள், ஆரியர்கள் இருந்திருப்பார்கள். அவங்களையெல்லாம் முந்தி அவங்களெல்லாம் எதிர்த்து தந்தை பெரியார் வந்ததே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருந்தக்கூடிய காலகட்டத்துல அவ்வளவு சங்கிகள் கேள்வி கணைகளை தொடுத்த போதும் மிக பொறுமையாக ஆற அமர அவருக்கு பதில் சொன்ன தலைவர் தந்தை பெரியார். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், 10 வருஷம் பிரதமரா இருந்தாலும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது. நம்ம பிரதமருக்கு, நம்ம 56 இன்ச்சு பிரதமருக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே தைரியம் கிடையாது. ஆனால் எல்லா பொதுக்கூட்டத்திலும் எத்தனை கேள்விகள் வந்தாலும் அசராமல் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னவர் தந்தை பெரியார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றார். ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்துல வேணும்னே கேள்வி எழுதி எழுதி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆரியக்குட்டை எழுதி எழுதி ஐயாவுக்கு மேடைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயா ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நேரத்துல அவங்களோட அந்த பேனா முனை உடைஞ்சு போயிடுது, பென்சில் முனை உடைஞ்சு போயிடுது. இதை கவனித்த தந்தை பெரியார் தன்னோட சட்ட பாக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்து அந்த தோழருக்கு கொடுத்து, நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் பதில் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த கேள்வி கணைகளுக்கு பயப்படாமல் எந்த கேள்வி வந்தாலும் எதிர்த்து நின்று ஒட்டுமொத்த ஆரிய கூட்டத்தையும் எதிர்த்து நிக்கிறார். ஆரிய கூட்டத்தை மட்டும் இல்ல, நம்ம கூட்டத்தையும் எதிர்த்து நிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாஸ்திரத்தை நம்பி, வேதத்தை நம்பி, ஆகா கடவுள் இருக்கிறாரு, கடவுளை நம்பலன்னா நம்மளை தண்டிச்சுவாரு, நரகத்துக்கு அனுப்பிடுவார்னு நம்மவர்களே நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல, இல்ல நீங்க போற பாதை தப்பு, நான் கூட்டிட்டு போற உங்க சரியான பாதையில பெரும்பான்மை மக்களை கையை பிடித்து ஒரு மாற்று வழியில் அழைத்து செல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் வாய்க்க பெற்ற தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இந்த பெரியார் அப்படிங்கிற பட்டம் 1938 கொடுத்ததுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் 10 வயதிலேயே அந்த பட்டத்திற்கு உரியவராக இருந்தவர் தந்தை பெரியார். என்ன 10 வயதிலேயே உரியவரா இருந்தாரா? என்ன சொல்றீங்க, என்ன பேசுறதுக்காக அடிச்சு பேசுறீங்களான்னு கேட்டா கிடையாது. அவர் இருந்த அந்த 10 வயசுல அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த ஆரிய போர், பார்ப்பனிய போர் தான் தந்தை பெரியாரை பார்ப்பனியத்தை எதிர்க்க வைத்தது. என்னடா நம்ம ஒரு வீட்டுக்கு தண்ணி குடிக்க போறோம், இங்க வந்தா சாமி நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் போனா பார்ப்பன வீட்டுல நீ எல்லாம் இங்க தண்ணி குடிக்க வந்துட்டியான்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இரண்டுக்கும் இருந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, இதை எதிர்த்து 10 வயதிலேயே களமாடியவர் தந்தை பெரியார். அப்ப வந்தவர் என்ன சும்மா பணத்தாசை பிடிச்சி, இல்ல ஒரு படம் நடிச்சு முடிச்சுட்டு தனக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னதும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா அரசியலுக்கு வந்தவரா? இல்ல தன்கிட்ட காசு இல்ல அரசியலுக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும்னு வந்தவரா? பெரியார்கிட்ட இல்லாத பணமா? பெரியார் வகிக்காத பதவியா? மாதம் 20,000 ஈட்டி கொண்டிருந்த வாணிப தொழிலை துறந்து விட்டு அரசியலுக்கு வந்தவர் தந்தை பெரியார். 20,000னா சும்மாவா? இன்னைக்கு காலகட்டத்துல 20,000னா, இன்னைக்கு காலகட்டத்துல அந்த 20,000 எவ்வளவு மதிப்பு? பல லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தா. பதவி 29 பதவியை தூக்கி எறிகிறார். இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பர் பதவியை கூட தூக்கி போட்டதுக்கு நம்ம தயாரா இல்லை. 29 பதவியை தூக்கி போட்டுட்டு
காங்கிரஸில் இணைந்தவர் தந்தை பெரியார். அந்த காங்கிரஸ்லயும் அவர் முழுமையா இருந்தாருன்னா, தன்னுடைய கொள்கைக்கு இந்த காங்கிரஸ் சரிப்பட்டு வராது என்று தெரிந்த உடனேயே காங்கிரஸை தூக்கி போட்டுட்டு வெளியில வந்து சுயமரியாதை இயக்கம் கண்டவர் தந்தை பெரியார். அப்ப அவருக்கு பணம் பெருசு கிடையாது, பதவி பெருசு கிடையாது. எதுதாங்க பெருசு? தந்தை பெரியார்ட்ட கேக்குறாங்க, என்னதான் இந்த வயசுலயும் தள்ளாத வயசுலயும் பேசுவீங்க, எது வரைக்கும் பேசுவீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறப்ப தந்தை பெரியார் சொல்லுகிறார், மனுஷன் மதிக்கணும், அதுக்கு தலையா இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கணும், இதுதான் என்னுடைய கொள்கை என்று. அப்ப எது நாள் வரைக்கும் பேசுவீங்கன்னு கேட்டா தந்தை பெரியார் சொல்லுகிறார், இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய தொண்டையும் குரலும் இருக்கிற வரை இந்த மக்களுக்காக நான் பேசுவேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பேரன்பாளரை, பெருந்தகையாளரை, ஒரு அறிவாளரை, அறிவார்ந்த சமுதாயத்தினருக்கு அறிவூட்டுவதற்காக வந்து ஒரு தலைவரை, பெருந்தன்மை மிக்க ஒரு தலைவரை இந்த உலகம், இந்த மக்கள் இதுவரை கண்டதில்லை. இதைத்தான் இதோ பெரியாரில் பெரியார் என்ற புத்தகத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார். ஐயா சொல்றாரு, இந்த நாட்டிலேயும் மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் பணக்காரங்க இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பணக்காரங்க 3 விதமா இருப்பாங்க. ஒரு விதம் தன்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பணம் சேமிப்பாங்க. இன்னொரு விதம் ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் சேமிப்பாங்க. இன்னொருத்தரு இப்பெல்லாம் வகட்டாக இருப்பதற்காக பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா இந்த பணக்காரரில் ஒருவர் கூட தன்னலம் இல்லாமல் பொது வாழ்க்கைக்கு வரமாட்டார்கள். சுய லாபத்துக்காக வருவாங்க, சுயநலத்துக்காக வருவாங்க. ஆனால் தன்னலமற்று எல்லாத்தையும் துறந்துட்டு, இந்த பணத்தை, பதவி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் யாரே இருக்க மாட்டார்கள். இவர்களில் வேறுபட்டவர் தந்தை பெரியார். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தள்ளாத வயதிலும் இந்த மக்களுக்காக பிரச்சார களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார். அதனாலதான் பெரியாரில் ஒரு பெரியார் என்று நான் பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த புத்தகத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார். என்ன தெரியுமா கடைசியா சொல்லி முடிக்கிறாரு? இத்தகைய பெரியார் இருந்ததாக உலக சரித்திரம் கூற காணும். நாமும் இவரை தவிர வேறொரு பெரியாரை கண்டோம் இல்லை. உலகம் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, நம்மளும் இது வரைக்கும் பார்க்க போறது கிடையாது. இப்படிப்பட்ட பெரியாரை, பேரன்பாளரை இந்த சமுதாயம் இதுக்கு மேல பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பண்பாளர், அப்பேற்பட்ட பெருந்தகையாளர் என்பதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை பெரியார் பெரியார் என்று இந்த சமுதாயம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. தான் வாழ்ந்த காலத்துல மட்டும் இல்லை, தன் இறப்பின் போதும் பெரியார் என்ற பட்டத்திற்கு உரியவராக இருந்தவர் தந்தை பெரியார். என்ன இறப்பின் போதும் உரியவராக இருந்திருக்கிறாரு? என்ன பண்ணிட்டாரு? இறப்பின் போது அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னா, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிடுகிறார். பெரியார் மறைந்தார், பெரியார் வாழ்க என்பது அந்த புத்தகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நீங்க பெரியாரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவது என்பது மிக பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் மிக பெரிய அளவிற்கு அவர்களுக்கு பயன்படும். ஏன்னு சொன்னா, இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியாரினுடைய இறப்பிற்கு பிறகு பல இரங்கல் செய்திகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இறப்பின் போது இந்த சென்னை எப்படி இருந்தது, இந்த தமிழகம் எப்படி இருந்தது அப்படி என்பதை தொகுத்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார். அந்த தொகுப்பின் மூலமா படிக்க எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, பெரியார் இறப்பிற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா இல்லைங்கய்யா, இது பண்ணா நம்ம அரசே கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது, பெரியாருக்காக இந்த ஆட்சி இழக்கிறதுக்கே நான் தயார் அப்படின்னு சொல்லி கலைஞர் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதையோடு இறுதி அஞ்சலியை செலுத்தினார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச செய்தி. கலைஞர் செஞ்சார் அப்படின்னா தந்தை பெரியாரினுடைய பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டவர், அதனால ஒரு நன்றி கடனுக்காக செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தந்தை பெரியாரினுடைய இறப்பில் இன்னும் பல அரிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வானொலிகள் அன்றைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வானொலியை ஆகாஷ் வானொலி மாத்தி அதுக்கு காவி நிறத்துக்கு மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வானொலியிலே எப்பேற்பட்ட பார்ப்பனி ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த வானொலி பொதுவான நிகழ்ச்சிகள் எல்லாம் ரத்து செய்து விட்டு தந்தை பெரியாருக்கு இளைஞர் செய்தி சொல்றாங்க. சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுகிறது. பல்லவன் பேருந்து உரிமையாளர் பெரியார் ஸ்பெஷல் பஸ் என்று ஒரு ஸ்பெஷல் பஸ் இயக்கப்படுகிறது. அந்த பஸ்ல மூலியமா ஒட்டுமொத்த தமிழகமும் சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இயக்கப்படாத ரயில்கள் எல்லாம் இயக்கப்படுகிறது.
புதிய பெட்டிகள் இணைக்கப்படுகிறது, கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகிறது, இசை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகிறது, நாட்டிய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகிறது. தமிழகமே ஸ்தம்பித்து போகிறது. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்துவிட்டு தந்தை பெரியாருக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தந்தை பெரியார் இருந்த அந்த பெரியாருடைய உடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்கு அஞ்சலி செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்தை பார்க்கணும்னு வந்துட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாரும் கருப்பு சட்டைக்காரங்களா? திராவிடர் கழகத்துக்காரர்களா? இதுல எத்தனை பார்ப்பனர்கள் இருந்திருப்பார்? எத்தனை பேர் ஜாதி இந்துக்கள் இருந்திருப்பார்கள்? பெரியாருடைய கருத்துக்கு முரண்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்? அத்தனை பேரும் பெரியாருடைய இறப்பின் பொழுது எல்லா நேர்மறை கருத்து அவர் மீது இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டு, இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு இருக்காது, பெரியார் போய்விட்டார், அந்தோ பெரியார் போய்விட்டார் என்று கண்ணீரோடு இரங்கல் செய்திகளும் இத்தனை காரியங்களையும் ஒட்டுமொத்த தமிழகமும் செய்தது என்று சொன்னால், பெரியார் என்ற பட்டத்திற்கு உரியார் தந்தை பெரியாரை தவிர வேறு ஒருவர் கிடையாது என்பதை இந்த தருணத்தில் மிக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக 1-2 செய்திகளோடு என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன செய்தி அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கிற பொழுதே நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியாரை தெரிந்து கொள்வதிலே, இல்லை பெரியாருன்னு இல்லை, நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப தந்தை பெரியாரை இருட்டடிப்பு செய்த ஒரு காலம் இருக்கிறது. பெரியார் இருந்ததுக்கு அப்புறமா இந்த இயக்கம் இருக்காது, ஆஹா அவரை மறைச்சிடலாம், இனிமே இவரு தொல்லை இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, பெரியார் என்ற தத்துவத்தை சுமந்து கொண்டு ஒரு பிரச்சார பீரங்கி எழுந்து வருகிறது. அவர்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். இந்த இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எங்களை போன்றவர்கள், ஒரு 20-21 வயசை ஒத்தவர்கள், 18-19 வயதை ஒத்தவர்கள் இன்னைக்கு பெரியாரை பற்றி படிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய காணொளிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு கடத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அதனாலதான் தந்தை பெரியார் இறந்தப்போ பெரியாருடைய உடலை அந்த குழிக்குள்ள இறக்கிட்டு கலைஞர் முதலமைச்சர், அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இறக்கிட்டு பெரியாருடைய மூக்கு கண்ணாடி கலைஞர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அந்த மூக்கு கண்ணாடியை வாங்கிட்டு மிக கலக்கத்தோடு கண்ணையும் துடைத்து கொண்டு அந்த மூக்கு கண்ணாடியை துடைச்சிட்டு அந்த கண்ணாடியை கொண்டு வந்து தமிழர் தலைவர் ஆசிரியரிடம் ஒப்படைத்தார் கலைஞர். கலைஞருக்கு தெரிந்தது, பெரியாருக்கு பிறகு பெரியாரினுடைய பார்வையை பரப்பக்கூடிய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் மட்டும்தான் என்று ஆசிரியரிடம் அந்த மூக்கு கண்ணாடியை ஒப்படைத்தார் நம்முடைய கலைஞர் அவர்கள். அப்படின்னு சொன்னா அந்த கலைஞர் அவர்கள் நம்பிக்கையை துளி அளவும் வீணாக்காமல் இன்றைக்கு 92 வயதில் துவளாமல் நாளும் ஒரு மேடையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேடையிலும் 1 மணி நேரத்திற்கும் குறையாமல் ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தலைவர் சொல்லுகிறார், இந்த வீரம் தந்தை பெரியாருக்கு அப்புறம் இந்த இயக்கம் இருக்காதுன்னு நினைச்சீங்க, அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் இந்த இயக்கம் இருக்காதுன்னு நினைச்சீங்க, அம்மாவிற்கு பிறகு ஐயாவையும் அம்மாவையும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் வந்தேன். இந்த வீரமணியை ஒழிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, ஒழிச்சிடலாம். நான் எப்ப தெரியுமா ஒழிவேன்? இந்த நாட்டில் கடைசி மூட நம்பிக்கையாளர் ஒழிகிற பொழுது இந்த வீரமணி ஒழிப்பேன் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொன்னார். அதே போல்தான் இந்த இயக்கமும் சரி, திராவிடர் கழகமும் சரி, கருப்பு சட்டைக்காரர்களும் சரி, கடைசி மூட நம்பிக்கையாளர்கள் இருக்கிறவரை, கடைசி மத நம்பிக்கையாளர்கள் இருக்கிறவரை, கடைசி கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கிற வரை இந்த இயக்கம் இருக்கும். இந்த இயக்கத்தை பார்த்து இன்னைக்கும் பல பேர் கேலியாக கிண்டலாக சொல்வது உண்டு. என்ன நீங்க என்ன ஊருக்கு 2 பேர் இருக்கிறீங்க, ஊருக்கு 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு என்ன ஒரு 500 பேர் இருப்பீங்களான்னு ரொம்ப கேலி கிண்டலுமாக சொல்வது உண்டு. இத பார்த்தெல்லாம் மனம் தளரக்கூடியவர்கள் கருப்பு சட்டைக்காரங்க கிடையாது. ஏன்னா இவரோட முன்னோடி யார் தெரியுமா? தந்தை பெரியார். எதுக்கு 7 பேரை வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் உரையாற்றியவர் தந்தை பெரியார். அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு 2 பேர் இருந்தாலும் பேசுவோம், 10 பேர் இருந்தாலும் பேசுவோம், 1,00,000 பேர் இருந்தாலும் பேசுவோம். இதுதான் கருப்பு சட்டைக்காரர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆகவே தோழர்களே, தந்தை பெரியார் என்பவர் பேரன்பாளர், பெருந்தன்மை உடையவர், பெரும் குணம், பார்ப்பனர்களிடம் கூட மனித நேயத்தை காட்டியவர். அப்பேற்பட்ட ஒரு பெரியார், முற்போக்கு சிந்தனையாளர்,
எல்லா விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக அந்த கண்டுபிடிப்புகளை பார்த்து வியந்த தலைவர் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட ஒருவரை இந்த உலகம் இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்று பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் சொன்னார் என்று முன்பே நான் மேற்கோளிட்டு காட்டி, பெரியார் என்பவர் எந்த அளவிற்கு இந்த விஞ்ஞானத்தை விரும்பினார் என்றால், ஒரு முறை தந்தை பெரியார் கிட்ட ஆசிரியர் அவர்கள் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு ஆங்கில இதழ்ல ஒரு அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு. என்ன அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய விந்துவை எடுத்து வைத்துக் கொண்டு அவர் இறந்ததற்கு பிறகும் கரு உண்டாக்கி ஆள் ஒரு குழந்தை ஈன்றெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகையில சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தந்தை பெரியார் சிரிச்சு கை கொட்டி குழந்தை மாதிரி சிரிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு தலைவரை இந்த வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுமா? ஒரு விஞ்ஞானத்திற்காக, ஒரு அறிவியலுக்காக குழந்தை மாதிரி சிரிக்கிறார். சிரிச்சிட்டு அடுத்த நிமிஷம் ஐயா சொல்றாரு, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, இப்பதான் எனக்கு வயசாயிடுச்சுன்னு நான் கவலைப்படுறேன். ஏன் தெரியுமா? இளமையாக இருந்தால் இனி வரக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்த்து நான் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேனே, எனக்கு வயசாயிடுச்சேன்னு தந்தை பெரியார் கவலைப்படுகிறார். மகான்கள் கவலைப்பட்டார்களா? பெரியவாக்கள் கவலைப்பட்டார்களா? அந்த தலைவர் தான் கவலைப்பட்டார். அதனால்தான் அவர் பெரியார். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இதை எல்லா மேடைகளிலும் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்கள் பதிவு செய்யக்கூடியது. பெண்களுக்காக தந்தை பெரியார் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார் என்று. ஒரு முறை நாமக்கல் வழியாக தந்தை பெரியாருடைய வேன் போயிட்டு இருக்கும் பொழுது, பெரியார் ஒரு இடத்துல வேன் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாரு. கவிஞர் ஐயா சொல்றாரு, நாங்களும் நிப்பாட்டிட்டு அந்த கண்ணாடிய அந்த ஜன்னலை அப்படி திறந்து பார்த்துட்டு குழந்தை மாதிரி கை கொட்டி சிரிச்சார் தந்தை பெரியார். ஏன்னு எங்களுக்கு புரியல. அப்புறமா கொஞ்ச நேரம் அப்புறமா அந்த வேனை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஐயா சொன்னாரு, நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா? அங்க பாத்தீங்களா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பேக மாட்டிக்கிட்டு சாரையாக பள்ளிக்கூடத்திலிருந்து சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிறார்களே. ஒரு தலைவன், அந்த ஐயா கவிஞர் சொல்றாரு, அந்த ரோட்ல எத்தனை மகான்கள் போயிருப்பாங்க, எத்தனை தலைவர்கள் போயிருப்பாங்க. யாராவது இப்படி தான் கொண்ட கொள்கையை தன் வாழ்நாளிலே வெற்றி கண்டு அந்த வெற்றிக்காக குழந்தை போல் சிரித்ததை பார்த்திருக்கிறீர்களா? இப்பேற்பட்ட குழந்தை தன்மையுடைய பெருந்தன்மையாளர், பேரன்பாளர், மனிதநேயமுடைய தலைவர் வரலாற்றில் அவர் ஒருவர் மட்டும்தான். அதனால்தான் அவர் பெரியார் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஒரு நிறைவான உரை. பல்வேறு செய்திகளை இந்த வயதில் குறிப்பிட்டு ஆற்றலுக்காக பேசியது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இந்த பிரச்சாரம் வீச்சாக செல்வதற்கு அத்தனை ஒத்துழைப்பும் நம்முடைய தோழர்களிடமிருந்து அமையும் சொல்லிக்கொண்டு, இந்த இளம் வயதில் மிக ஆழமாக புரிந்து கொண்டு பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஐயா டாக்டர் ஐயா, நீங்க பேசுங்க. அருமைம்மா. தெளிவான வார்த்தைகள். பீரங்கி முழக்கம் போல அப்படியே வெட்டிச்சு தள்ளுனீங்க. சிறப்பு, நல்ல சிறப்பு, மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப தேவை. என்னன்னு கேட்டா, நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் சங்கிகளா மாறிக்கொண்டு இருக்காங்க. பிஜேபிக்காரன் போடுற மயக்க மருந்துலெல்லாம் மயங்கி போய் அவர்களெல்லாம் அங்கே சென்று கொண்டிருப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். பெரியார் ஏன் பெரியார் என்பதற்கு நான் 2 சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு ஆணும் இவ்வளவு தூரம் பெண்ணுக்காக போராடி இருப்பாரா என்று பார்த்தால் அறிஞர்கள் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். அவர் கண்முன்னே கண்ட அநியாயங்களை, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பார்த்து அவருடைய சுய சிந்தனையால் இவ்வளவு தூரம் பெண்களுக்காக உழைத்தவர். 2வது, அவர் ஏன் பெரியாருங்கிறதுக்கு அவரே சொல்றார். என்ன பெரிய புரட்சிக்காரன் அது இதுன்னு நீங்கள்லாம் சொல்றீங்க. ஒரு 100 வருஷம் 150 வருஷம் கழிச்சு ஈவே ராமசாமி என்கிற மிக மிக பிற்போக்குவாதி ஒரு ஆள் இருந்தார் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறார். இதை வேற எந்த அறிஞரும் சொன்னதா நினைக்க கூட முடியாது. அதனால தான் அவர் பெரியார். நம்முடைய உடன்பிறப்புகள் இன்று மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். மிகவும் வேதனையான செய்தி. அதை நாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளால் தான் ஒவ்வொருவரும் நமது பங்கை அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஏதோ பேசுனாங்க, கேட்டோம், போனோன்னு இருக்கக்கூடாது. இணையத்தில் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவோ பணி செய்யலாம். ஒவ்வொருவரும்
தங்கள் பங்கை கட்டாயம் செய்ய வேண்டும். என்னதான் நம் உடன்பிறப்புகள் மோசமாக சென்று கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் உள்ளே ஒரு நன்றி என்ற விதை இருக்கும். அந்த நன்றி என்ற விதையை நாம் வளர்க்க வேண்டும். அவர்களிடம் சண்டை போட வேண்டியதில்லை. அவர்கள் உணருமாறு அம்மா சொன்னது மாதிரி அமைதியாக பேசி சொல்லி, இதில் பெண்கள் பங்கு மிகவும் முக்கியம். நான் எவ்வளவோ செய்தும் என்னால் மாற்ற முடியாத தோழர்களெல்லாம் கூட என்னுடைய வாழ்வினையர் புத்தக குழு நடத்துவதன் மூலமாக மென்மையாக பேசி மாற்றி வருகின்றார்கள். அந்த மென்மையான போக்கிலே நாம் உடன்பிறப்புகளை எப்படி நாம் சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதுதான் நமது தலையாய கடமை. அதுதான் நமக்கு இன்றைய உள்ள காலகட்டத்திலே மிகவும் தேவையானது என்று சொல்லி, உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இளமாறனுக்கு நன்றியை கூறி மற்றவர்களை பேச அழைக்கின்றேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம். அருமையான ஒரு பாராட்டு. மகிழ்ச்சி. அம்மா டாக்டர்மா, டாக்டர் சரோஜா இளங்கோவன். அருமையான ஆழமான சொற்பொழிவுமா. உங்கள் மாதிரி இன்னும் ஒரு 100 இளைஞர்கள் தயாரானா கூட அது பெரிய வெற்றி தான். ஏன்னா இப்ப இருக்க இளைஞர்கள், அதாவது அமெரிக்கால சில இளைஞர்களை பாக்குறேன், அவங்கள்ட்ட பேசினா பெரியாரை பத்தி தெரியல. அவங்க எல்லாம் ரொம்ப எளிமையான நிலைமையில இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கே அவங்க உரிமையே தெரியாம என்னமோ எப்படியோ அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நல்ல நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி இப்ப பேசுறது இந்த யூடியூப்ல வருது. நானும் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை சந்திக்க போது அவங்க சொன்னாங்க, அவங்க கிராமமே எல்லாம் சங்கிகள் ஆகிட்டுச்சுங்களாம். கிராமத்துக்கு போகணும் இந்த பேச்செல்லாம். கிராமத்துலதான் அந்த பிஜேபிக்காரங்க எப்படியோ அவங்க மனசை கவர்ந்துடுறாங்க. நீங்க நல்லா பேசுங்க. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க கிராமத்திலயும் போய் பெரியாரை பத்தி சொல்லணும். ஏன்னா உரிமைகள் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அவங்களுக்கெல்லாம். ஏதோ யாரோ கையில கொடுத்தாங்க, நம்ம வாங்கிட்டு நல்லா வந்துட்டோம், நிறைய லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறோம். அந்த இதுதான் எதையாவது கோயில தேடி போயிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை இளமையான பையன், அவருக்கு ஒரு 30 வயசா இருக்கும். அவர்கிட்ட கேட்டா என்னப்பா பண்ண அப்படின்னா, நாங்க இங்கேருந்து 4 மணி நேரம் டிரைவ் பண்ணி ஒரு கோயிலுக்கு போனோமா அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, அதுவும் அமெரிக்கால. சோ அது இது பெற்றோர்கள் ஒண்ணு அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது பெரிய கடமையாவும் பெரிய சுமையாவும் இருக்குது நமக்கு. அதனால நீங்க உங்களை மாதிரி யாரும் நிறைய நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இளைஞர்களை பார்த்து பேசி ஏதாவது என்ன செய்யணும்னா இன்டர்வியூ மாதிரி பண்ணணும். உங்களுக்கு எப்படி வந்தீங்க, உங்களுக்கு என்ன படிக்கிறீங்க, அப்படி இப்படின்னு மென்மையா போய் அவங்கள்ட்ட சொல்லணும். எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி போனோம்னா அவங்கள ஆமா அப்படிதான் கிராமமா தான் போகணும். நம்ம இந்த யூடியூப்பும் நிறைய பேர் கைக்கு வந்துருது. நாங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அனுப்பணும். இன்னும் அனுப்பி மக்களை அவங்க சைட்ல போய் திருப்பி பழைய நிலைமைக்கு போகாம பாத்துக்கணும். அது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிமா. உன்னோட அருமையானது. எந்த டாபிக்கையும் விட்டு வைக்காம பேசிட்டீங்க எல்லாத்தையுமே. ரொம்ப நன்றி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. கருத்து கூறுபவர்கள், கேள்வி கேட்பவர்கள் கை உயர்த்தினார். அடுத்ததாக அம்மா தமிழ்மணி அவர்கள். வணக்கம் எல்லாருக்கும். அருமையா பேசுனீங்க. அதாவது நீங்க 2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பேசிட்டு இருக்கும் போது நாங்க ரொம்ப வருத்தப்படுவோம், என்னடா சின்ன பிள்ளைங்க இப்படி இருக்குங்களேன்னு. அதுக்கான இதை நீங்க யூ பஸ்டட் தட் மித். அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தாப்புல ஆசிரியர் காமிக்கிற மாதிரி புத்தகத்தையும் கையில வச்சுட்டே ஒரு 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 எவிடன்ஸோட நீங்க பேசுறீங்க. அது ரொம்ப சிறப்பு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய வரிசையா நீங்க சொன்னதை நம்ம ஒரு பெரிய யூடியூபா போட்டு இல்ல ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி பிள்ளைங்களை படிக்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லா பாயிண்ட்ஸையும் கரெக்டா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஐயா மோகன் வைரக்கண்ண அவர்கள். வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை. மிக அருமையா இருந்தது. பெரிய பெரிய உரையா இருந்தா மக்கள் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா பெரியார் சொன்ன மாதிரி அப்படியே சுருக்கமா கொடுத்தாதான் நிறைய ஒரு 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 சின்ன ஃபிளையர்லயே ஒரு பெரிய கருத்தை நாம் புகுத்தினால் அதை ஈஸியா படிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய உரையை எல்லா இளைஞர்களும் கேட்கறது இல்லைதான். அது உண்மை. நீங்க சொன்னது உண்மைதான். மற்றவர்கள் கேட்கிறோம்.
இதை வந்து இன்னும் முழுமையா கொண்டு போகணும்னா அந்த மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி ஒரு பிளேயர் மாதிரி சின்ன சின்ன இதா இருந்ததுன்னா அதை வந்து பார்த்துட்டு அவங்களுடைய அவங்க சிந்தனைக்கு போயிடுது. அது ரொம்ப ஈஸியாகவும் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில வந்து அது மாதிரி கூட நீங்க செய்யலாம். ஆனா இவ்வளவு ஆழமாக உங்களுடைய உரை இருந்தது. பெரியாரை பத்தி இந்த அளவுக்கு நீங்க பேசுனது வந்து ரொம்ப தடையில்லாமல் ஒரு சிறப்பான ஒரு உரை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி. மகிழ்ச்சிங்க. அக்கா அருள் அவர்கள். வணக்கம் தோழர் நர்மதா, ரொம்ப சிறப்பான உரை. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க தமிழ்மணி சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து நிச்சயம் நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். நீங்க வந்து இவ்வளோ கருத்துக்களை உள்வாங்கிட்டு, எனக்கும் அவங்க சொன்ன மாதிரிதான், நம்ம திராவிட தயாரிப்புங்கிறது எப்படி தெரியுதுன்னா, நீங்க அவ்வளோ அழகா அந்த ஆதாரத்தோட தான் நாங்க பேசுவோம். நமக்கு வந்து அன்னைக்கும் கருத்து ஒண்ணுதான், பெரியார் கருத்து என்னைக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா நீங்க சொன்னீங்க. ஏன்னா சில புதிய ஆட்கள் வந்து பொய்யே வந்து ஒரு முழு நேர பணியா வச்சிருக்கிறவங்க சங்கிங்கிறதுக்கெல்லாம் புது அர்த்தங்கள்லாம் கண்டுபிடிக்கிற கூட்டத்துல வந்து இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட கருத்து, நாங்க தான் உண்மையான நண்பர்களுங்கிறது உங்களோட வலியை எடுத்து சொல்றவங்க, உங்களுக்காக உழைத்தவர் பெரியார். அவர் வந்து உண்மையாக என்னைக்குமே அவர் பெரியார் தான் அப்படிங்கிறது, பெரியார் அன்றும் இன்றும் என்றும் அவர் பெரியார் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கொடுத்த நேரத்துல பல விதத்துல அவங்களோட பேச்சு வந்து அந்த ஒரு பப்ளிக்கு கனெக்ட் பண்ற மாதிரி. அதனால அவங்க சரோஜாக்கா சொன்ன மாதிரியும் தான், இதை நிறைய உங்களை மாதிரி தயாரிப்புகள் வரணும். அதை இன்னும் உங்களோட வயதை ஒட்டிய இளைஞர்களுக்கு நீங்களும் எடுத்து சொன்னீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த கனெக்டிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். பெரியவங்க சொல்றதோட வயது ஒத்த உங்களை மாதிரி இருக்கிறவங்க போய் பேசும்போது அதுக்கு வந்து, அதனால இன்னும் மென்மேலும் நல்ல சிறப்பா நீங்க செய்யணும். உங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யறதுக்கு என்னைக்கும் பெரியார் பன்னாட்டு மையம் கூடவே இருக்குங்கிறத உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லி உங்களோட பணியை தொடரட்டும். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, மகிழ்ச்சி. அடுத்ததாக டாக்டர் வி அன்புராஜ் அவர்கள். ஐயா ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம், நான் அன்புராஜா. நான் டிரைவிங் இதுல இருக்கனால நான் வீடியோ ஆன் பண்ணல, சாரி டு சே. இருக்கட்டுங்க. அப்ப வந்து நம்ம தோழர் நர்மா ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்களுடைய கருத்துக்கு ஆமா, அவங்களுடைய கூட்டங்கள் 2-3 கூட்டங்கள் நேரடியாகவும் நான் பார்த்திருக்கேன். அதனால அவங்க தொடர்ச்சியா நல்ல நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்யறேங்க. அவங்க இப்ப நம்முடைய தோழர் சுபவி அவர்கள் எப்படி வந்து சின்ன சின்னதா 1 நிமிட வீடியோக்கள் 2 நிமிட வீடியோக்கள்ன்ற மாதிரி போடுற மாதிரி, நம்ம தோழர் நர்மதா அவர்களும் 1 நிமிடம் 2 நிமிடம் போடும் பொழுது சமூக வலைதளங்கள்ல வந்து அந்த கருத்துக்கள் வந்து ஈஸியா போய் சேருது. இளைஞர்களும் வந்து பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில 1 நிமிடம் 2 நிமிடம் கருத்துக்களை ஆழமா கேட்டு நம்முடைய கொள்கைகள் பரவுவதற்கு அது ஒரு உறுதுணை அமையும். அவங்க குரல் வளமும் ரொம்ப நல்லா இருக்கு. மென்மேலும் அவங்களுடைய எண்ணம் நம்முடைய கொள்கைகளை பரப்புவதற்கு நல்லா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா செய்றேங்க. நன்றி, மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில துணை செயலாளர் புதுச்சேரி இளவரசி அவர். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. பாப்பாவை நர்மதாவை மீண்டும் சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்ல சென்ற மாதம் நல்லா இருக்கீங்களா பாப்பா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். போன மாதம் தான் எங்க புதுச்சேரிக்கு வந்திருந்தாங்க பாப்பா. அப்போ அவங்களுடைய பேச்ச கேட்டேன். அதுக்கு முன்னாடியே விஜய் டிவி நிகழ்ச்சியில தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு பேச்ச நான் திரும்ப திரும்ப கேட்டு ரசிச்ச ஆளு நானு. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு முதிர்ச்சியுடனான பேச்சு. ஒரு 50 வயது அல்லது 50 ஆண்டுகள் நம்மளுடைய கழகத்துல இருந்து களப்பணி ஆற்றிய ஒரு கழக தோழர் எப்படி பேசுவாங்களோ, ஒரு 50 ஆண்டுகள் அனுபவம் நம்மளுடைய கழகத்துல இருந்து களப்பணி ஆற்றிய ஒரு தோழர் எப்படி பேசுவாங்களோ அப்படி ஒரு குட்டி பிள்ளை பேசுனதை கேட்கறதுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. நீங்க தொடர்ந்து பேசணும். அன்புராஜா ஐயா சொன்ன அதே கருத்தை நானும் சொல்ல நினைச்சேன். ஷார்ட்ஸ் போடணும். நீங்க ஷார்ட்ஸ் போட்டா நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்கன்னு நானும் நம்புறேன்.
ஏன்னா நீங்க தொடக்கத்திலே அதுக்கான காரணத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. பெரிய பதிவா இருந்தா நீண்ட பேச்ச கேட்க யாருமே இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் அநியமா இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால ஷார்ட்ஸ் போடுங்க. நீங்க தொடர்ந்து உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க, முனைப்போட செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உழைப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். தந்தை பெரியார் கண்ட கனவு தான் நீங்கெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கிறது. அதனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பயணிக்கணும் நீங்க. உடல் நலத்துல அக்கறை காட்டணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல உடம்பு ஆரோக்கியமா நீங்க ஆன பிறகு இன்னும் நிறைய பேசணும். நம்ம நிறைய தூரம் பயணிக்கணும். அப்புறம் அம்மா வருத்தப்பட்டு சொன்னாங்க, சரோஜா அம்மா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு பெரியார் யாரு, அவர் என்ன பண்ணினாருன்னு தெரியாமலே இருக்கிறாங்க. ஒரு பேராசிரியர் சொன்னது மனசு ரொம்ப வலியோட நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பொறியியல் கல்லூரி பேராசிரியர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து பிறந்து வளர்ந்து இடஒதுக்கீட்டுல படிச்சு வேலைக்கு போய் இன்னைக்கு ஒரு பேராசிரியரா இருக்கிறவங்க, ஆமா எனக்கு அவ்வளவா தெரியாது, பெரியார் அம்பேத்கர்லாம் எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது, யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க என்கிட்ட. அது கேட்கும் போதே நம்மளுக்கு மனசு பதறுது. அந்த மாதிரி சூழலை கட்டாயமா நம்ம மாத்தணும். வேலை கிடைச்ச உடனே இந்த சஷ்டி அப்த பூர்த்தி, அதாவது சதாபிஷேகம்னு நம்ம ஆளுங்க பண்ணிட்டு கிடக்குறாங்க. இடஒதுக்கீட்டுல வேலைக்கு போயிட்டு எல்லாம் பண்ண பிறகு இப்படி போயிட்டு பிற்போக்குத்தனமா இருக்கிறத மாற்றணும் அப்படின்னா நம்மள மாதிரி ஆளுங்க முனைப்போட செயல்படணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிக்கா. டாக்டர் ஐயா நாஞ்சில் பீட்டர் அவர்கள். ஐயா நாஞ்சில் பீட்டர் ஐயா. மகிழ்ச்சி, நன்றி இளவரசிக்கு. ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம். வந்து எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, இருந்தாலும் 2-3 கருத்து சொல்றேன். நம்ம இந்த அவங்க நர்மதா நல்லா பேசினாங்க, நல்ல பல தகவல்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த கூட்டங்கள் போடுறது எப்பவுமே பெரியார் சார்ந்தவங்க, பெரியார் அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டங்கள்ல பொது மக்கள் யாருமே வர்றதில்லை. அது ஒரு பெரிய குறைபாடு. நான் எப்பவும் சொல்லணும்னா, பெரியாரை பொதுமைப்படுத்தணும். அவர் எல்லோருக்கும் உரியவர் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டு கொண்டு வரணும். பெரியார் ஒரு குறிப்பிட்ட மத சாதி மத எதிர்ப்பாளர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல, இவர் எல்லோருக்கும் உரியவர் என்கிறத கொண்டு வந்தாதான் நம்ம இதில் நம்ம வெற்றி அடைய முடியும். அப்புறம் நம்ம சொசைட்டி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும். நம்ம சொசைட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் கூட்டங்கள் நீங்கள் இந்த டிவியெல்லாம் வந்தவரை பார்த்தீங்கன்னா டெய்லி கோயில்களில் தான் கூட்டம். அது பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், எந்த மாதிரியாக இருக்கட்டும், எங்கேனாலும் கோயில்களில் தான் கூட்டம். ஆனால் இந்த கோயில்களில் கூட்டத்துக்கு போகக்கூடிய லட்சம் மக்கள் எல்லாரும் சங்கிகள்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி பெரிய கருத்துக்கள் கிடையாது. அவங்க அதில் பாதி பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஓட்டு போடுவாங்க. சங்கிகள் அப்படி கிராமங்கள்ல போய் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதே புராண கதைகளை கூடி தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஏன்னா நம்ம சொசைட்டியே ஒரு மதத்தின் பேர்ல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி வேலை செய்யணுங்கிறத நம்ம பிரைம் ஸ்டார்மிங் பண்ணணும். அது ஒன்றும் எளிமையான வேலை கிடையாது. இப்போ பெரியார் பற்றி புரிதல் இப்போ நம்ம குடும்பங்கள்லே இருக்கான்னு பார்க்கணும். நம்ம குடும்பங்கள்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்களுக்காக அப்படி அதை பார்க்கணும். நம்ம அதே நம்ம பார்க்க தவறுதோம். ஆமா, அந்த 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 நமக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃபேக்டரை புரிஞ்சு நம்ம திட்டமிட்டு ஒரு இதுகளை கண்டுபிடிக்கணும். நம்ம அப்புறம் பெரியார் ஒரு பிலாசபர் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ வேர்ல்டு பிலாசபர்ல அவரை ஒருத்தராக கொண்டு வரணும். கார்ல் மார்க்ஸ் பேர்லாம் வருது பாருங்க. அதே மாதிரி அவரை ஒரு பிலாசபர் அப்படிங்கிறத நம்ம அதை திட்டமிட்டு
ஒரு குழு அமைத்து அவங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் எடுத்து அதை வந்து ஊடக வழியாக அதை நம்ம பரப்புதல் பண்ணணும். இது நான் சொல்றது கருத்து கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் தயவுசெய்து அதை எடுக்காம நம்ம வேலை செய்யறது அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா மிக்க நன்றி. ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசையில சொல்லியிருக்கிறாங்க, மாவோவுடைய புரட்சியை பத்தி உலகம் பூரா பேசுறாங்க, கலாச்சார புரட்சியை பற்றி. ஆனால் தந்தை பெரியாருடைய கலாச்சார புரட்சி அதை விட மேலானது. அதை வந்து உலக அளவுல கொண்டு போறதுக்கு, ஆங்கில மொழியில கொண்டு போறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம் அப்படிங்கிறத வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பெரியார் பன்னாட்டு அமைப்பு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆங்கிலத்தில் கொண்டு போறது உலக அளவுல காரல் மார்க்ஸ், மாவோ போன்ற சிந்தனையாளர்கள் வரிசையில தந்தை பெரியார் அவர்களுடைய தத்துவங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கு பெரியார் பன்னாட்டு அமைப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் மகிழ்ச்சி என்பதை சொல்லி, வேறு யாரையும் கருத்து சொல்வர்கள் இருந்தால் கையை உயர்த்தலாம். ஐயா வேற யாரையும் கூப்பிடுவாங்க டாக்டர் ஐயா? முடிச்சிடலாம். நன்றி சொல்லுங்க. அவங்க ஏற்புரை சொல்லட்டும். நன்றி உரை சொல்வதற்கு முன்னாக ஏற்புரையாக தோழர் தேவ நர்மதா தங்களுடைய கருத்து குறித்து அன்மியூட் பண்ணி. முதல்ல எல்லாரும் என்னை மன்னிக்கணும். நேரம் கொஞ்சம் கூடுதலா எடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கு பேசும்போது அது தெரியல. ஏன்னா இந்த கருத்துக்குள்ள இந்த செய்தியை தான் வைக்கணும், இந்த செய்தியை வைக்க கூடாது அப்படின்ல, பெரியாருடைய வாழ்க்கையே இந்த தலைப்புக்குள்ள அடங்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து போகிற பொழுது அந்த நேரம் எல்லாரும் என்ன முதல்ல மன்னிக்கணும். அடுத்தது வந்து எல்லாரும் ரொம்ப உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு வந்து என்னுடைய நான் பேசியதற்கு அடுத்து சொன்னது, கருத்து தெரிவித்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா, ஆசிரியர் அவர்கள் தான் சொல்லுவார், பெரியாரை நீங்க காப்பாத்த வேணாம், பெரியார் அவரே காப்பாத்திக்குவாரு, பெரியார நீங்க காப்பாத்திக்கணும்னு நினைச்சு ஒண்ணு பண்ண வேண்டாம் அப்படின்னா, அது எங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, திருமாவேலன் ஐயா அவர்கள் 3 புத்தகங்கள் எழுதியிருப்பார். அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா பெரியார் அப்படின்னு, இவர் தமிழ் என்ற அந்த புத்தகத்துல எல்லாத்துலயுமே பெரியார் விடுதலையில சொன்னது, குடியரசுல சொன்னதுதான் இருக்கும். அப்ப பெரியார் இன்னைக்கு வந்து இவங்க இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அன்னைக்கே பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பதான் ஆசிரியர் நீங்க காப்பாத்த வேணாம், அவருடைய கருத்துக்களை கொண்டு செல்வதுதான் நீங்க பிரச்சாரகர்களாக உங்களுடைய வேலை என்று ஆசிரியர் சொன்னார். அந்த ஒரு கருத்தை சுமந்து கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் பெரியாரை எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்ப்பதை என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செல்கிறேன். உங்களுடைய கருத்தும் உங்களுடைய பின்னூட்டங்களும் எனக்கு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்கும் என்று அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மகிழ்ச்சிங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய பெரியார் பன்னாட்டு அமைப்பு என்பது பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு சிறுவர்களுக்கான, இளைஞர்களுக்கான பல்வேறு போட்டிகளை நடத்தி அதற்கான பரிசுகளை கொடுத்தார்கள். இப்படி தொடர்ச்சியான பல்வேறு முன்னேற்பாடுகளை பெரியார் பன்னாட்டு அமைப்பு என்பது செய்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வதற்கு அடிப்படையாக தேவ நர்மதா என்று ஒரு இளம்பெண் மிக நன்றாக பேசுகிறார் என்பதை தெரிந்தவுடன் அவரை அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்ற வகையில இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக வடிவமைத்து நமக்கு கொடுத்தார்கள். எனவே பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கும் அதனுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், அதே போல அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அத்தனை தோழமைகளுக்கும், சிறப்பாக தன்னுடைய முகத்தை கூட காட்டாமல் ஆனால் இந்த நிகழ்வு நடப்பதற்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய தோழர் இளமாறன் உள்ளிட்ட அத்தனை அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி.